பிக் பாஸ் வரலாற்றிலேயே இது வரைக்கும் நடக்காத சம்பவங்கள் எல்லாமே இந்த சீசனில் குறிப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இது வந்து ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. இந்த ரியாலிட்டி கேம் ஷோவில் கேஸ்டையும் அரசியலையும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாக நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஏன்னா அரசியல் உள்ளே புகுந்துட்டாலோ இல்லை சாதி ரீதியான விஷயங்கள், அரசியலில் சாதி எல்லாமே கலந்து தான் இருக்குது, புகுந்தாலே இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நேச்சரே மாறி போயிடும், வேறு திசைக்கு அது வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பல இடங்களில் பேசியிருப்போம். ஆனால் பாலிடிக்ஸ் எப்பத்தில் இருந்து இந்த ஷோக்குள்ளே கலக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சீசன் 6 சரிங்களா? இது 25 23 எஸ் 22 ஓகேவா? அப்போ விக்ரமன் அவர்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 6 ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருந்தாங்க. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக, மாநில செய்தி தொடர்பாளராக இருந்தவர். பொலிட்டீஷியன், பேசிக்காக ஒரு பொலிட்டீஷியன். அதை தாண்டி தான் அவர் வந்து முன்னாடி வந்து விஜேவாக இருந்தார். கலாட்டாவில் ஆக்டர், சீரியல் நடிச்சிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காங்க. படங்கள் பெருசாக நான் பார்த்தது இல்லைனாலும் சீரியல் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இப்படி வந்து பிரபலமான ஒரு நபர். அவர் ட்ரெண்டானதே வந்து கலாட்டா சேனலில் அவர் எடுத்த டிபேட் ஷோஸ் தான் பயங்கர வைரலாக போயிருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாருமே வந்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரொம்ப கருத்து ரீதியான கேள்விகளாக இருக்கும், கருத்தியலாக இருக்கும், அரசியல் சார்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் அந்த வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக வரும் பொழுது அவர் சார்ந்த கட்சியினர் வந்து பல பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது எப்படி போயிருச்சுன்னா, சாதி ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து காட்ட ஆரம்பித்தார், பேச ஆரம்பித்தார். அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுப்போம். யார் அந்த நபர்னா அசீம் சில இடங்களில் கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து டைரெக்டாக அவர் சார்ந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி, கேலி பண்ணுற மாதிரி பேசியிருப்பார் அந்த வீட்டுக்குள்ளே. அதனால் இவங்களும் உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து ஒரு மாதிரி கையாசாக போச்சு. சரி, அதோடு அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா எந்த விதமான பொலிட்டிஷியன்ஸையும் இந்த ஷோக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. நார்மலாக ஆர்டிஸ்ட் மட்டுமே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ குறிப்பாக இந்த சீசனில் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திவாகர், டாக்டர் திவாகர், பிபிடி நடிப்பு அரக்கன், அவர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்ததில் இருந்து பொலிட்டிக்கல் ரீதியாக பேசுறது தான் அதையே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒருத்தர் வந்து கேஸ்டிஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு, சாதியை வைத்து பல பேரை துன்புறுத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும், அவங்க காயப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். நிறைய இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம், கானா வினோத் அவர்களுக்கும் திவாகர் அவர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் திவாகர் அவர்கள் ரொம்ப ஏற்றத்தாழ்வாக பேசுகிறாரு. தகுதி தராதரம்னு இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கும் பேசி ரைட்ஸ் கிடையாது. அதை தாண்டி திவாகர் என்னெல்லாம் பேசியிருக்காரு, குறிப்பாக கானா வினோத்தை என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் காலில் கிடக்கிற செருப்புக்கு கூட நீ சமமாக மாட்டேன், உன் ஸ்டேட்டஸ் என்ன என் ஸ்டேட்டஸ் என்ன, எச்சு சொத்துக்கே கானா, தராதரம் தகுதி தராதரம் இல்லாத ஆள்கிட்டலாம் பேச முடியாது, அவருடைய லெவலுக்கு நம்ம இறங்கிலாம் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோம், நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு லெவலில் இருக்கோம், நம்ம வந்து அவருக்கு சரிசமமாக பண்ணோன்னா அவருடைய லெவலுக்கு நம்ம இறங்கிடுவோம். இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே இன்டைரக்டாக எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் நீங்கள் அப்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில், திவாகருக்கு என்பிடி அப்படிங்கிற ஒரு மனநல நோய் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு காணொலியில் பேசுவோம். தீபக் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. எக்ஸ்போஸ் பண்ணதுலேருந்து தீபக்கை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திவாகருக்கு போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, வெளியில் போஸ்டர்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் சார்ந்த சில பேர், அவர் சமுதாயம் சார்ந்த சில பேர், நம்ம எல்லாரையும் சொல்லலை, நல்லவர்கள் பல பேர் இருக்காங்க அங்கே. திவாகர் வரட்டும், நாங்கள் போட்டு கொள்றோமா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் அதே சமுதாயத்தில் இருக்கிறாங்க. எங்கள் சமுதாயத்தையும் கலங்கப்படுத்துகிறான், எங்கள் மதுரையும் கலங்கப்படுத்துகிறான். ஏன்னா திவாகர் எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுவார். மதுரைக்கார எங்களுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, இப்படிலாம் பேசிட்டு அவன் பண்ணுறது எல்லாமே எச்சத்தனம். பெண்கள்கிட்ட ஆபாசமாக பேசுறது, ஆபாசமாக நடந்துக்கிறது, கையை பிடிச்சிருக்கிறது, சின்ன பொண்ணுங்களை போய் கட்டிக்கிறியான்னு கேட்குறது, தங்கச்சின்னு கூப்பிட்ட பிள்ளைய கட்டிக்கிறியான்னு கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னுடைய வயசை குறைச்சி சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு அப்ரோச் வந்து பெண்கள்கிட்ட பண்ணுறது. லிட்டரலாக வந்து பொம்பளை விஷயத்தில் வீக்னஸ் அவருக்கு, ஓகேவா? இதனால் அவரை எதிர்க்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் என்னதான் இருந்தாலும் அவன் என்னுடைய
என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன், அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இப்படி தொடர்ச்சியாக திவாகர் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வெளியிலேருந்து பேசியிருக்கோம், நம்ம நிறைய இடங்களில் நம்ம பேசியிருக்கோம், வினோத் அவர்களுக்கு எப்படி இருக்கும், அவருக்கு தெரியுது இவன் எதை வச்சு பேசுகிறான்றது அவருக்கு தெரியுது. ஆனால் அவர் இது வரைக்கும் அதை வந்து வெளியில் காட்டிக்கிட்டதே கிடையாது. திவாகருக்கு பல இடங்களில் ஆதரவாக தான் நின்றுருக்காரு வினோத் அவர்கள். முதல் வாரத்தில் இருந்து வினோத் அவர்களை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கியே தான் இந்த வாட்டர்மெலன் வந்து பார்க்குறது பேசுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பான். வாட்டர்மெலனை பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குன்னா, கானா பாடல் பாடுறவங்க எல்லாருமே குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத அவர் நம்புகிறார். ஸோ வினோத் அவர்களை அந்த மைண்ட் செட்டில் தான் பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ வினோத் என்னதான் என்னை வந்து நீ இவ்வளவு இறக்கி பேசியிருந்தாலும் நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்னு ஒன்று இருக்குல்ல. வினோத் அவர்கள் வந்து தலை அமைக்க விடுறதுல இருந்து இவர் தோப்புக்காரணம் போகிறாருன்னா உடம்பு முடியாதவர், அவருக்கு பதிலாக நான் போடுறேன்னு சொல்கிறது, அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் மேலே வந்து நியாயம் வருது, அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது யோசிக்காமல் போய் திவாகருக்காக குரல் கொடுக்கறது, பல இடங்களில் திவாகருக்காக வந்து பரிதாபமாக பேசியிருக்காரு, சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த ரீசெண்டாக நடந்த சாண்ட்ரா அவர்களுடைய அந்த பிரச்சனையில் கூட வினோத் அவர்கள் அவ்வளோ பேசினார் திவாகருக்காக. ஆனால் திவாகருக்கு அந்த ஒரு நன்றி விசுவாசமோ இல்லை திவாகருக்கு அந்த ஒரு கருணையோ ஒரு பாசமோ கிடையாது. திவாகர் மனசுக்குள்ள முழுக்க சாதி அந்த ஒரு வெறி வந்து ஊறி போய் கிடக்குது. இப்போ வரைக்கும் வினோத் அவர்களை அந்த பார்வையில் தான் பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்த வினோத் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாங்க முடியல, அது வந்து அவர் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார். விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து நேத்திக்கு தான் அவர் வந்து அதை ஷேரே பண்ணியிருக்கார். அதை சீரியஸாக அவர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. இத்தனை நாளாக நம்ம வெளியிலேருந்து பேசியிருக்கோம், நமக்கு வந்து அவர் எப்படி வந்து அவர் ட்ரீட் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியுது, வினோத்துக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த மனுஷன் அதை ஃபீல் பண்ணிட்டு தான் மனசுக்குள்ளே அந்த காயங்களை கஷ்டங்களை வச்சுக்கிட்டே தான் திவாகர்கிட்ட அவ்வளோ நல்ல விதமாக பழகியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அவர் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நமக்கு நல்லாவே தெரியுது. எவ்வளோ காயப்பட்டிருக்காரு, எவ்வளோ வலியை வந்து அவர் அனுபவிச்சிருக்காருன்றது நல்லாவே தெரியுது. விக்கல்ஸ் கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அந்த ஆள் வந்து ஒரு மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வாக தான் பழகுறான், அது வந்து என்னன்னு தெரில, நம்மளை வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளே வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வாக பார்க்குறாரு. அவரும் ஒரு கலைஞர் தான், நானும் ஒரு கலைஞர் தான், கலைஞர்களுக்குள்ளே இந்த ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்கவே கூடாது, அந்த ஆள் மனசுக்குள்ளே அது வந்து ஊறி போயிருக்கு. அப்போ விக்கல் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கும் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து சொல்கிறார். அப்போ விக்கல்ஸ்க்கும் தெரியுது அவர் எப்படி வந்து வினோத் அவர்களை வந்து ட்ரீட் பண்ணுறாருன்றது தெரியுது, தெரியாமல அவருக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து அவ்வளோ காயங்களோட வந்து அந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறார். இது வந்து நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வாக பழகிறாரு. எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, விக்கல்ஸ்க்கு அது புரியுதுன்னும் பொழுது ஏன் ஒரு இடத்துல கூட விக்கல்ஸ் வந்து அதுக்காக பேசலை? அங்கே இருக்கக்கூடிய சக அவுட்ஸ்மேட்ஸ்க்கு இது புரியுது அப்படின்னும் பொழுது ஒரு இடத்துல நீங்கள் அந்த மாதிரி அவரை பேசக்கூடாது, நீங்கள் ஏன் யாருமே பேசலை? இந்த வீட்டுக்குள்ள சமூகம் சார்ந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தாழ்த்தி பேசுகிறான், மட்டமாக பேசுகிறான் அப்படின்னும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும்ல. தீண்டாமையை நீங்கள் வந்து ஒழிக்கணுமா இல்லையா? தீண்டாமையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா? நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்றதே வந்து மறைமுகமாக அதுக்கு ஆதரவு கொடுக்கறது தானே. ஸோ அந்த ஐயோ இதை பாருங்க, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதாச்சும் குழந்தை அழுகுற சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த குழந்தை வேறு யார் குழந்தையும் இல்லை, என்னுடைய தம்பியுடைய குழந்தை. ஓகேவா? என் தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவங்க குழந்தை தான் பாப்பா தான் அழுதுகிட்டு இருக்கு. தயவுசெய்து ஏன் குழந்தை நினச்சிடாதீங்க, நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க, அதனால் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம டிவியெல்லாம் ஆஃப் பண்ணலாம், குழந்தைய ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதனால். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், வினோத் அவர்களுடைய அந்த ஒரு வழி நமக்கு அவர் பேசும் பொழுது நமக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு பார்த்து, அவ்வளோ விஷயங்களை அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரில. எப்படி அவ்வளோ அன்பாக பாசமாக வினோத் வந்து திவாகர்கிட்ட பழகிறாருன்றது தெரில. ஏங்க, ஒருத்தன் சமூகம் சார்ந்து என்னை ஒதுக்குறான், என்னை ஒரு மாதிரி மட்டமாக பேசுகிறான், மட்டமாக பார்க்குறான், ஒரு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் அவங்ககிட்ட சிரிச்சோ சகஜமாக பழக முடியுமா? ஆனால் அவர் எப்படி பழகிறாருன்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோ வழிகளை வந்து அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை திவாகர்கிட்ட இது வரைக்கும் காட்டாமே இருக்காரு பாருங்களேன்.
அது வந்து நிஜமாவே ஒரு பெரிய மனசு அது வந்து வினோத் அவர்களுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பேசியே ஆகணும். இதை வந்து பேசாமல் இருக்க அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் கிடையாது. நிறைய பேர் இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். வெளியில் இந்த மாதிரி திவாகர் மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ இதை பார்த்து புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாரும் மனுஷன்தான். இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. இங்கே நீ பெரியவன் நான் பெரியவன் யாருக்குள்ளேயும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேவா? மனிதர்கள் தான் எல்லாருமே. மனிதர்களாக இருக்கிற அனைவரும் சமம் தான். யாரும் யாருக்கும் மேலேயும் கிடையாது, யாரும் யாருக்கும் கீழேயும் கிடையாது. யார் உங்களை அந்த மாதிரி வந்து உங்களை நடத்தினாலும் தைரியமாக குரல் கொடுங்க, கேளுங்க. உங்கள் உரிமையை நீங்கள் தான் போராடி பெற்றுக்கணும். நீங்கள் தான் பேசணும். வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, பேசுங்க. இன்னொருத்தவங்க நீங்கள் அந்த மாதிரி எனக்கு கீழே தான் அவன் அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக சொல்ல போனால் நம்ம தமிழர்கள் எல்லாருமே அடிமைகள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே. நம்ம யாருக்கு அடிமைகளாக இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது முதல்ல அதை பாருங்கள். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பாருங்கள். நானே ஒரு அடிமை தான், எனக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா தமிழருக்குள்ளேயும் வரணும். அதனால் இது வந்து உள்ளேயும் சரி வெளியவும் சரி ஒரு மாற்றம் வரணும். ஓகேவா? அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் நியாயமாக இருக்குது, சரியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.